உங்களோடு பேசும்படியாக தேவன் எனக்கு தந்த வார்த்தை, அதாவது அந்த முக்கியமான அந்த பிரசங்கத்தின் தலைப்பு கீழ்ப்படியாமை என்னும் பாவம். இப்போ பாவம்னா நம்ம அதிக நேரம் நினைக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு உலகத்தில். நம்மளாம் பாவம்னா என்ன நினைப்போம்? சும்மா சாதாரண விஷயத்தெல்லாம் பெரிய பாவமாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப மோசமான சில காரியங்களை பாவமாகவே நினைக்கிறது இல்லை. எது பாவமோ அதை நினைப்பதில்லை. புரியுதுங்களா? ஆனால் சும்மா சிம்பிளான சில விஷயங்கள் இருக்கும், சில தவறுகள், அதை ஒரு பெரிய பாவமாக எடுத்து பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியாமை என்பதே ஒரு பெரிய பாவம். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படியாமை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், கவனிங்க. ஆகையினால் இந்த கீழ்ப்படியாமை அப்படின்றதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சரி, கீழ்ப்படியாமை எங்கே ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பித்தது, ஏன் அந்த கீழ்ப்படியாமை மனுஷருக்குள்ளே வந்தது? இன்னைக்கு கூட நிறைய பேர் கீழ்ப்படுகிறது இல்லை. தேவன் சொன்னாவே கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. தேவனே சொல்லியும் கீழ்ப்படுகிறது இல்லை. அப்போ மனுஷன் சொல்கிறது எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் பாருங்க. ஆனால் உலகத்தில் நிறைய பேர் தேவையில்லாத காரியங்களாம் கீழ்ப்படுகிறாங்க. உலகத்தில் சில வழக்கங்கள் இருக்கு. அவங்க தலைவர் சொல்லிட்டாருன்னா தொண்டன் தீ கூட குளிச்சிடறான். இல்லைங்க, இவ்வளோ ஒரு வெறி தலைவர் மேலே. ஆனால் தேவன் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே இன்னைக்கு மனுஷருக்கு என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் பைபிளை திறந்து கவனிங்க. ரோமர் 5:19 வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாத்தீங்களா, ஒரு மனுஷன் கீழ்ப்படியலன்றது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு பாருங்க. அது நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு ஆள் தாங்க கீழ்ப்படியல, அதனால என்னங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அநேகர், இதை வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது எப்படி, இது என்னது? இது ஒருவன் கீழ்ப்படியாததுனால அநேகர் பாவிகளானார்களா? ஆமா, ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இன்னைக்கு உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜெனரேஷன் என்ன ஆயிட்டாங்க? பாவத்திலே விழுந்து விட்டார்கள். விழுந்து போன மனித சமுதாயம் அப்படி ஆயிடுச்சு. இந்த விழுந்து போனது மனித சமுதாயத்தை தான் இயேசு தூக்கி எடுத்தார். அதே வசனத்துல இருக்குது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். அடுத்தது. ஆனா இந்த கீழ்ப்படியாமை என்பது அநேகரை பாவிகளாக்குகிறது. நீ நிறைய பேர் கீழ்ப்படியாமை என்றதுதான் அதிகபட்சமான சுபாவமா இருக்குது. வீட்டில் கூட பாருங்க, சில விஷயங்களை சொல்லி பாருங்க, அதை கீழ்ப்படியாமல் இருப்பது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேஷனாக இருக்கு. இப்போ நீ என்ன சொல்லணும், நான் ஏன் செய்யணும், நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற ஒரு மனநிலையில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. எப்போ? தேவன் முதல் உண்டாக்கின மனுஷங்கிட்டயே ஆரம்பிச்சிடுச்சு. எந்த கனியை புசிக்காது என்று தேவன் சொன்னாரோ அந்த கனியை போய் என்ன செய்தான் மனுஷன்? புசித்தான். அதன் பேர் தான் என்னது? கீழ்ப்படியாமை. எதை தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை வேண்டுமென்றே போய் என்ன செய்யறது? எடுத்து அதை செய்ய பழகுவது. அதனால தான் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, பாவிகளாக்கப்பட்டார்கள். பிறக்கும் போது பாவியா பிறக்கல ஆதாம். அவனை நல்ல ஒரு பரிசுத்த மனுஷனா தான் படைச்சார். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே, நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில் கூட நீங்க கீழ்ப்படியாதவர்களா இருக்கக்கூடாது. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நீங்க ரட்சிக்கப்பட்டும் புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் புரோஜனம் இல்லை. சில சபையில, எங்க சபையில ஞானஸ்தானம் எடுத்தாதான் அது அங்கீகரிக்கப்படும் சொல்லி அங்க போய் எடுத்தா கூட புரோஜனம் இல்லை. நிறைய பேர் ஞானஸ்தானத்துல எண்ணிக்கையில ரொம்ப அதிகம் போயிட்டு இருக்கிறாங்க, அது புரோஜனமே இல்லை. நீ ஒரு ஞானஸ்தானம் எடுத்து நீ அதிலே ஒழுங்கா இருந்தாவே போதும். நீ 10 ஞானஸ்தானம் எடுத்து ஒன்றுத்துக்கு லாய்க்கலாம போறது எவ்வளவு அநியாயம். கரெக்டா நான் சொல்றது?
ஒரே ஒரு ஞானஸ்தானத்துல ஒழுங்கா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிட்டு போறது எவ்வளவு பேர் உத்தமம் இல்லையா? அப்போ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம என்ன செய்து விட்டது? அநேகரை பாவிகளாக்கி விட்டது. சரி, கீழ்ப்படியாம எதனால் வருகிறது? வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், பாத்தீங்களா, தேவனுடைய சத்தியத்திற்கு, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கவனிங்க என்ன போட்டிருக்குது? கீழ்ப்படியாமலும். எல்லாம் சொல்லுங்க. பத்தல, இதெல்லாம் சொன்னது நல்லா சொல்லணும். கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும். கடைசி வரை கீழ்ப்படிய மாட்டேன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, புரியுதுங்களா? கீழ்ப்படியவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சுபாவத்தோடு ஓடுவது, அது என்ன தெரியுங்களா? மாம்ச சிந்தை. நீ மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் கீழ்ப்படியாமை. உன்னை எப்படி ஆக்கி விடுகிறது? அது சொல்லுங்க, உங்களை எப்படி ஆக்கிடுது? கீழ்ப்படியாதவர்களாக ஆக்கி விடுகிறது. சொல்லுங்க, கீழ்ப்படியாதவர்களாக. ஏன்னா அது கீழ்ப்படியாது. எது? மாம்ச சிந்தை கீழ்ப்படியாது. மாம்ச சிந்தை கீழ்ப்படியாததுனால தான் அது உங்களுக்குள்ள வந்த உடனே அது உங்களையும் அதே மாதிரி மாற்றி விடுகிறது. அப்ப அதற்கு இடம் கொடுக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணுது? வேற ஆளா மாத்திடுது. இது வரைக்கும் நல்ல சுபாவத்தோடு இருந்திருப்பீங்க, நல்ல கீழ்ப்படிஞ்சு இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு போதனைகளை கேட்டு அதன்படி நடந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று உங்களை மாத்துதுன்னா சம்திங் ராங். உங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? மாம்ச சிந்தை. அது இடம். ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிற அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் விரும்பவே இல்லை மாம்ச சிந்தைய. அந்த சிந்தையில போய் தான் ஏவாள் என்ன பண்ண? அந்த கனியை பறித்தால், புசித்தால், புருஷனுக்கும் கொடுத்தாள். சும்மா இல்லை பாருங்க. அவ அந்த மாம்ச சிந்தை உனக்குள் வருமானால் உன்னை எப்படி மாற்றி விடுகிறது? அது சொல்லுங்க, எப்படி மாற்றி விடுகிறது? சரி, இன்னொரு வசனத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியே அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். இப்ப இன்னொரு பிரச்சனை வருது. முதல்ல சொன்னேன் அது மாம்ச சிந்தை. இன்னொன்னு என்ன போட்டிருக்குது? சுயநீதி. நான் தான் கரெக்டா இருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் சரி, தேவன் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், வேதத்துல சொல்றத பத்தில எனக்கு கவலை கிடையாது, வேதம் என்ன செய்யணும் சொல்லுதோ அதை நான் செய்யறதுல எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. பைபிள் சொன்னா நான் கேட்கணுமா, ஆண்டவர் சொன்னா நான் கேட்கணுமா, தேவன் சொன்னா நான் செஞ்சிடணுமா, அப்படி என்பது போல நீ எண்ணுகிறாய்ப்பா. அதான் சுயநீதி. அங்க தெளிவா எழுதுறாரு பாருங்க அந்த வசனத்துல. அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க எவ்வளவு பேர் சபையில கூட இருங்க, பிரச்சனையே இல்லை. அதில் நிறைய பேருக்கு பெருமை, நாங்கள் எவ்வளோ பேர் சபையில் இருக்கிறோன்னு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோன்னு தெரியுமா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது அதனால உனக்கு பரலோகத்தில் ஒன்றும் பெரிய மேன்மை கிடைக்க போகிறது கிடையாது உனக்கு. அதெல்லாம் உன்னை வீணாக்குகிற ஒரு மாயை. அது சும்மா தரையிலோட நீ உக்காந்துரு, மரியாள் போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கேளு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இதெல்லாம் ஊழியத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். நான் 30 வருஷம் ஆச்சு இல்லை பைபிளை தூக்கிட்டு வந்தேன். நான் பார்க்காத ஊழியங்கள் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு. சும்மா ஆடம்பரம் வந்தால் அப்படியே பயங்கரமான ஒரு பிரபலம், பயங்கரமான விளம்பரம், உள்ள ஒன்றுமே இருக்காது. சொல்லுவாங்கல்ல, கொண்டை பெரிய கொண்டை, ஆனால் உள்ள அவுத்து விட்டா ஈரும் வேணும் நெண்டுது. அந்த மாதிரி தான் இப்போ. கொண்டை மேலே அழகாக இருக்குது, பிரச்சனை இல்லை, உள்ள சுத்தமாக இருக்கணும். என்னங்க? ஆமாம், பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்தெல்லாம் பெருசாக அப்படியே மயங்கி விழுந்துடக்கூடாது. என்னம்மா இப்படி பயங்கரமாக இருக்குதேன்னு. எனக்குள்ள வல்லமையாய் கிரிய செய்கிறவரே பெரியவர். அல்லேலூயா. ஆமென். அப்போ சுயநீதின்னு என்ன தெரியுமா? அது உன்னை பற்றியே நீ ரொம்ப உனக்கே மார்க் போட்டுக்கிற. உன் பரீட்சை பேப்பரை நீ திருத்தக்கூடாது, இன்னொருத்தர் திருத்தணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உன் பரீட்சை பேப்பரை நீயே திருத்திக்க கூடாது. இப்போ உங்கள் ஸ்கூலில் இப்போ ஒரு பிள்ளைய படிக்கிறான், அவன் 10வது படிக்கிறான், வாத்தியார் அவனை கூப்பிட்டு இது எழுதுப்பா,
நீயே திருத்திக்க போனா அவன் 100க்கு 100 தான் போட்டுக்குவான். அவன் 80 போட்டுக்குவான். அவன் தப்புனா போட்டுக்குவான். அவன் தப்புன்னு போடவே மாட்டான். என்னது, அவனே சுயநீதி உடையவனா இருக்கிறான். உங்களை பத்தி நீங்களே சொல்ல எப்படி சொல்லுவீங்க? நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவள், நான் இதை செய்வேன், அதை செய்வேன். இருக்குதா இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? என்னையும் சேர்த்து சொல்றேன், எல்லாருமே. அதை தான் பவுல் சொல்றாரு, சுயநீதியை தேடுகிற அவர்கள் அதை தேவநீதி அறியாமல் எதை நிலைநிறுத்த பார்க்குறாங்க? முன்னாடியே எதை சொல்லுங்க. ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்கன்னா இதான் ரகசியம். கீழ்ப்படியாதவங்களை பற்றி நம்ம ஒன்றும் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்கள பற்றி நினச்சி வருத்தப்பட வேண்டியதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள இன்னும் என்ன இருக்குது? மாறாத மாம்ச சிந்தை, மாறாத சுயநீதி, தன் கிரியையை சோதித்து பார்க்காதவன். வேதம் சொல்லுகிறது கலாத்தியர், அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா உடனே டாக்டர் போய், டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர், என்ன கோளாறுன்னு தெரியல, எனக்கு திடீர்னு பிரச்சனை வருது அப்படின்னு கொஞ்சம் கோளாறை சரி செய்யறதுக்கு பணம் எவ்வளவு கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்களா இல்லையா? என்ன உடம்புல எதுவும் ஆயிடக்கூடாது, பயம், நல்லா இருக்கணும், சந்தோஷம், நல்லா இருக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்றோம். ஆனா உங்க சுயக்கிரியை நீங்க சோதித்து பார்க்கலாம், வேஸ்ட். என்னிடத்தில் நான் என்னுடைய சுயநீதியை குறித்து மேன்மை பாராட்டாதபடி தேவ நீதி குறித்து நான் மேன்மை பாராட்டணும். அதுதான் பிரச்சனை. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். பாத்தீங்களா? கீழ்ப்படியல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:8. சீக்கிரம் வேகமா வாசிங்க. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து, என்ன வசனத்துக்கு கீழ்ப்படியறது இல்லை. பாருங்க, இது எவ்வளவு துயரம், எவ்வளவு வேதனை. திருவசனத்துக்கு கீழ்ப்படியது இல்லை. வசனம் இப்படி சொல்லுது, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், நான் இப்படித்தான், நான் நினைக்கிற மாதிரி தான் வாழ்வேன், அப்படின்னா தான் நான் இருப்பேன். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் திருவசனத்திற்கே கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். போச்சா? ஆவிக்குரிய வாழ்க்கையில சறுக்கி இடறி விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை சறுக்கி இடறி விழுந்தா கூட தப்பு இல்லை, அது இன்னும் நடக்க பழகலை. ஆனால் நல்லா நடக்க பழகினவர்களே இடறி போய் கொண்டிருந்தால் எப்படி? அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? கவனிக்கிறீங்களா? என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது அவங்களுக்குள்ள? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சுயநீதியை பெருசா பேசுறது, மாம்ச சிந்தையோடே அலையிறது, அப்புறம் வசனத்துக்கு கீழ்ப்படியதே இல்லை. சபையில் சொல்லி கொடுக்குற வசனத்தை பற்றி கவலையே கிடையாது. இன்னைக்கு கேட்குற பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிடணும். எனக்கு என் லைஃப்பில் நான் இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதல்ல, அது கீழ்ப்படியாமை. எல்லாம் சொல்லுங்க, அது கீழ்ப்படியாமை. அது உன்னை தேவனுக்கு விரோதமான பகையாய் மாற்றுகிறது. உன்னை கீழ்ப்படியாதவர்களை பார்த்தா தேவனுடைய உள்ள எரியுது, கோபமா பார்க்குது அவருடைய கண்கள் அவங்கள. கீழ்ப்படியாதவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும்னு வேதம் சொல்லுது. தெரியுமா? எப்படி கோபாக்கினியா? உக்கிர கோபாக்கினை. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் கீழ்ப்படியாத இருக்கிறதுனால என்னை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு. கிடையவே கிடையாது. ஒரு நாள் வரும் சடுதியிலே, வேதம் அப்படிதான் சொல்லுது, சடுதியிலே, எதிர்பாராத வேளையில, நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்ட, எல்லாம் நல்லா தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, தென்றல் மெதுவாய் அடித்தபடினாலே அதை நம்பி போனாங்களாம், படகை கப்பலை ஓட்டினாங்களாம். கடைசியில் என்ன வந்துச்சு? இரோக்லிதான்ற ஒரு கடும் காற்று மோதிற்று. சில நேரத்தில் தென்றல் வீசுற மாதிரி தான் இருக்கும், உள்ள பெரும் கடும் காற்று இருக்குது, மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதனால தான் அவர்கள் இடறுகிறார்கள், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம. இன்னொரு வசனத்தை பாருங்க, எபிரேயர் 3:18-19 வாசிங்க பார்க்கலாம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? யாரை குறித்து ஆண்டவர் ஆணையிட்டாராம்? இனிமே இவனுங்களுக்கு என்கிட்ட பங்கும் இல்லை பாகமும் இல்லைன்னு சொல்லி வெட்டி விட்டார் ஆண்டவர். அப்படி ஒரு கூட்டத்தை என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். யாரை குறித்து ஆணையிட்டார்? யார? கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் அந்த ஆர்டர்.
நீ கீழ்ப்படியலன்னு வச்சுக்க, நீ என்ன செய்தாலும் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் வேஸ்டா போயிடும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒருவேளை எனக்கு கடினமா இருந்தாலும் பரவாயில்லை, அதற்கு என்னை முற்றிலும் கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க தான் பாக்கியவான்கள். பாருங்க, யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமைக்கு இன்னொரு இது அவிசுவாசம். சொல்லுங்க, என்னது? ஆமா, விசுவாசமே இல்ல அவங்களுக்கு, எல்லாம் அவிசுவாசம் தான். விசுவாசத்தை பத்தி சொன்னா அதெல்லாம் இல்ல பாஸ்டர், அதெல்லாம் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் ஒன்றும் நடக்கல, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. நேர்மாறான ஒரு காரியம் அவிசுவாசம். வாயை திறந்தாவே வார்த்தைகள் ஒன்றும் தேவனுக்கு பிரியமாவே இருக்காது. எல்லாத்தையும் ஒரு ஒரு வித்தியாசமாவே பேசுறது, 100க்கு 100 குறையாவே பேசுறது. குறை இருக்கந்தான், ஏதோ ஒரு கொஞ்சமாச்சும் நல்லது இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன், இருக்குமா இருக்காதா? அதை கவலை இல்லை உங்களுக்கு, எல்லாமே அவங்களுக்கு குறை தான். பார்த்தாலும் குறை, நின்னாலும் குறை, கூப்பிட்டாலும் குறை, சொன்னாலும் குறை. வேதம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம். அவிசுவாசம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, வாசிங்க, எபேசியர் 2:2. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கலான்றதை யோசிக்கலாம். எபேசியர் 2:2 வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி அவனுடைய ஆவிதான் இந்த கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது. அப்ப ஏதோ ஒரு ஆவி, தவறான ஆவி அவர்களுக்குள்ள இருக்குது, அதான் அர்த்தம். என்ன போட்டிருக்கு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துக்குன்னு ஒரு அதிபதி இருக்கிறான். அப்போ இவ்வளவு காரியம் பாருங்க, மாம்ச சிந்தை, அப்புறம் அடுத்து சொல்லுங்க, சுயநீதி, வசனத்துக்கு கீழ்ப்படியாத சுபாவம், அவிசுவாசத்தோடு வாழ்வது, பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருப்பது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொன்னா யார் கீழ்ப்படிந்திருக்கிறது? அவன் என்ன சொன்னாலும் அது 100% ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்ற நல்ல வார்த்தைகளை கேட்கறது கசப்பா இருக்குது. அது ரொம்ப விந்தையா இருக்குது, விசித்திரமா இருக்குது மனுஷருங்கிட்ட. ஆண்டவர் நல்லதை செய்யறேன்னு கூப்பிட்டா அங்க வரமாட்டேங்கிறாங்க. பிசாசு நல்லது செய்யறது போல நடிச்சு கூப்பிட்டா உடனே போயிடுறாங்க. நேற்று ஒரு அழகான வாசகம் படித்தேன், அதில் போட்டிருந்துச்சு, அநேகர் முகங்களை ரசிப்பதை விட முகமூடிகளை ரசிக்கிறார்கள். என்னதுங்க? ஒரிஜினல் மூஞ்சி நிறைய பேருக்கு வேணாம், இன்னொரு மூஞ்சி உள்ள மேலே வச்சுக்கணும், இன்னொரு முகம் வைக்கணும். அது வேறு என்னது? முகமூடி. ஒருத்தர் ரியாலிட்டியா என்ன சொல்றானோ அது அவங்களுக்கு கவலை கிடையாது. நம்ம முகமே நமக்கு இருக்கட்டும், முகமூடி வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு நாள் முகமூடி அணிந்து கொண்டு வருகிறவர் அல்ல, நிஜ முகத்தோடு வருகிறவர். பிசாசு அப்படி இல்லை, முகமூடி போட்டு வருவான். நான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புலி வேஷம் போடுவாங்க, பார்த்தீங்களா? திருவிழாக்கெல்லாம் புலி வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க. அதனால் புலியா? புலி வேஷம். பேர் என்னது அது? சொல்லுங்க, என்னது அது பேரு? புலி வேஷம். ஆமாம், பிசாசம் வேஷம் போட்டுட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். நாமளும் அதை நம்பிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உலகத்தில் எல்லாமே உண்மை நம்பி போயிட்டு இருக்கிறோம். கிடையாது. தேவன் சொல்லுகிற பாதைகள் கடினமாயிருந்தாலும் உன் வாழ்விலே அதற்குரிய அத்தனை லகுவான காரியங்களும் தேவன் வைத்திருப்பார். ஆமென். ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு போயிடாதீங்க. எனக்கு இதான் பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது, சரி போங்க. ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்தா போறேன்பா, விட்டுருங்க, ஒரு நாள் திரும்பி வருவான். கரெக்டா இல்லையா? ரொம்ப இழுத்தீங்கன்னா ரொம்ப சிம்புவான்.
அப்படின்னுவான். சரிப்பா நீ போயிட்டு தான் வாப்பான்னா அங்கே நல்ல சமத்தையாக வாங்கிக்கிட்டு திரும்ப வருவான். நடந்தது சொல்கிறேங்க. பாஸ்டர் யாரையும் சபிக்கிறார் போல நினச்சிட போகிறீங்க. நான் யாரையும் சபிக்கலை. நாமளும் ஒரு நாள் அப்படி போய் ஜிம்பின்னு போயிட்டு திரும்பி ஓடி வந்த ஆட்கள் தான் எல்லாரும். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா விட்டுறணும். அதனால் எத்தனை கோடி லாபம் வந்தால் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னங்க கரெக்டாக நான் சொல்கிறது? ஆகையினால இந்த ஆகாயத்து சொல்லுங்க, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி அது கிரியை செய்யனால் தான். வசனத்தை இன்னொரு வாசிங்க பார்க்கலாம். அவைகளில் நீங்கள் காலத்திலே எல்லாம் கவனிங்க. யார் நீங்கள் தான் முற்காலத்தில் இப்படி இருந்தீங்க. வந்து சபையில் உட்காந்து நல்ல ஒழுக்கமாக ஆண்டு வார்த்தையை கேட்டீங்க. இந்த நாளில் மட்டும் எந்த சினிமா தேட்டரில் இருந்திருப்பீங்களோ தெரியாது. நான்லாம் ஒரு நாளைக்கு 4 சினிமா ஒரே நேரத்தில் பார்த்துருக்கேன். சாப்பாடுக்கு சாப்பிட்டதில்லை, தண்ணி குடித்ததில்லை. காலை 10 9 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு பண்ணின்னு காசு எடுத்துக்கிட்டு போனோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷோ, செகண்ட் ஷோ, தேர்டு, ஃபோர்த்துன்னு பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தால் சோறை திங்கிறது. அப்போ முன்னாடி அந்த ஆவி இருந்தது. எந்த ஆவி அது? நம்மளை அலகழிக்கிற ஆவி அது. சினிமா தேட்டராக சுத்த விட்டு நம்மளை அலகழிச்சிட்டு இருக்கோம். எங்கேயும் ஒழுங்காக இருக்காத. அதுதான் அந்த அதிகாரத்தின் என்ன ஆவி அது? ஆகாயத்தில் ஒரு ஆவி இருக்குது. நல்லா கவனிங்க. ஆகாயத்தில் ஒரு ஆவி இருக்குது. அதுதான் உங்களை நிறைய பேரை கீழ்ப்படியாமல் போய் செய்த அந்த ஆவி. முற்காலத்தில் நீங்களும் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும். அது என்னது? அது உலக வழக்குன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முன்னாடி கூட நீங்க இப்படித்தான் இருந்தீங்க. ஏதோ ஒரு ஆவி உங்களை அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தா இல்லையா? இப்போ எப்படி இருக்கிறீங்க? தெளிந்த புத்தியா இருக்கிறீங்க. இப்போ எந்த ஆவி உங்களை தொட முடியல. ஆமின்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. எந்த ஆவி உங்களை தொடலான்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களை சேஃபாக வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ளே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறீங்க. கர்த்தர் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த ஆகாயத்தில் இருக்கிற அந்த அதிகார பிரபுவாகி ஆவி என்ன பண்ண நேரம் உங்களை நோக்கி வரும். உங்களை தேவையில்லாமல் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ரொம்ப பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசு வருகிறார்னா அது வந்து விவசாயத்திலே சீக்கிரமாய் விதைங்கள் தான். இவர் இயேசு வருகிறார்னா அது வேற ஒன்று சொல்லுதான். உடனே எல்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் சொல்கிறது ஒன்று, ஸ்பீக்கர் சொல்கிறது ஒன்று. இப்போ நான் இயேசுன்னு சொன்னால் ஸ்பீக்கர் இயேசுன்னு சொல்லணுமா இல்லையா? நான் இயேசுன்னு சொன்னால் அது வேற ஒன்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சொல்கிறதா ஸ்பீக்கர் வேலை. கரெக்டாக நான் சொல்கிறது. உடனே ஸ்பீக்கரால் வந்து பார்த்தா ஆமாங்க ஐயா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது ஒரு சொல்லுது. காரணம் ஏதோ ஒன்று அதுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. ஏதோ கனெக்ஷனில் ப்ராப்ளம். சில நேரங்களில் நம்ம கனெக்ஷன் சரியில்லைன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஆண்டவர் ஒன்று சொல்லுவார். புரியுதா நான் சொல்கிறது? இயேசுன்னு வாயில் வராது. நிறைய பேர் வாயில் இயேசுன்னே வராது. வாயில் இயேசுன்னு வருமா? அவங்க வாயில் வெளியில் சொல்லுவீங்களா? இயேசுன்னு சொல்லவே மாட்டீங்க வாயில் வெளியில் போய். நம்ம அப்படி இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சத்தியத்துக்கு இன்னொரு காரியம் பாருங்க. கலாத்திய சபைக்கு 3:1 வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே என்ன சொல்றாரு? இப்படிலாம் நாங்கள் சபையில் சொன்னோம்னா என்ன செய்வீங்க? ஒழுங்கா சபைக்கு வாடானாவே ஆளை காணோம். நான் என்ன செய்யறது? சபைக்குள்ளே ஒரு ஒழுங்கை கடைப்பிடிங்கப்பான்னா அடுத்த வாரத்தில் ஆள் காணாமல் போயிடுறாங்க. நான் இப்படி தான் இஷ்டமாக இருப்பேன், நான் இப்படி தான் வருவேன், அப்படிலாம் முடியாது. அப்படிலாம் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆண்டவர் சபை வச்சிருக்கிறாரு, ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வேடிக்கை பார்க்குறதுக்காக ஊழியக்காரன் சபை? ஒழுங்குபடுத்தணும், சரி பண்ணணும். சரியில்லாத சரி பண்ணணும். அவர் வருகைக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும். அதான் எஜமான் கொடுத்த வேலை. அதை செய்யக்கூட கூடாதுன்னு சொல்கிறதுக்கு விசுவாசிக்கு அதிகாரம் கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறது எதுவானாலும் உன்னை சரி பண்ணிக்கோன்றாரா? சரி பண்ணிக்கோ. சரி பண்ணாமல் போனால் உன் இஷ்டம். சரி பண்ணால் உனக்கு லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இன்னொரு மயக்கம் தான் சொல்றது வேதம். என்னதுங்க மயக்கம்? ஏதோ ஒன்றின் மேல மயக்கமானதுனால இங்க தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஒன்று உலகத்தின் மேல மயக்கம் இருக்கணும், இல்லைன்னா இச்சையின் மேல மயக்கம் இருக்கணும், ஆசையின் மேல மயக்கம் இருக்கணும். இன்னொரு வசனத்தையும் அங்கே பவுல் எழுதுறாரு பாருங்க. அதே 5:7
5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பாத்தீங்களா, இது ஒரு தடை. உன்னை கீழ்ப்படிய கூடாமல் பண்ணுகிறது ஒரு தடை இருக்குது. கீழ்ப்படியாத, முரட்டாட்டம் பண்ணு, முறுமுறுத்து கொண்டே இரு, எதிர்த்து பேசிக்கொண்டே இரு, மாம்ச சிந்தையோடு ஓடிக்கொண்டிரு, கொஞ்சம் கூட ஆவின் சிந்தையே வேண்டாம் உனக்கு. வேதம் சொல்லுகிறது ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். உங்களுக்கு ஒரு பெண்ணை பற்றி நான் வேதத்திலேருந்து காட்டுறேன். அந்த பெண்ணுடைய பேர் என்ன தெரியுங்களா? ராகாப் என்னும் வேசி. இப்படி சொன்னால் அது எவ்வளோ ஒரு தப்பு இல்லையா? ஒரு பெண்ணை போயிட்டு வேசின்னு சொல்கிறது ஒரு தப்பான வார்த்தை தானே. ஆனால் அவள் அந்த நாளில் அவள் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாள். எந்த நாட்களில்? எரிகோ வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இவளை பற்றி ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. இந்த ராகாப் எரிகோவில் இருக்கும் பொழுது அவளுடைய செய்த ஒரு வேலை தான் என்னது? வேசித்தனம். அவன் வேசியின் தொழில் பண்ணி கொண்டிருந்தான் அந்த காலத்தில். ஆனால் இந்த ராகாப் என்னும் அந்த பெண் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட, நல்லா கவனிக்கணும், கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தால். பாத்தீங்களா? சேதமாகாதிருந்தால். தன்னை அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது யோசுவா 2 வேவுக்காரரை அனுப்புறார் எரிகோ பட்டணத்துக்கு. எரிகோ வழியா போறதுக்கு இவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எரிகோவின் ராஜா என்ன பண்ணிட்டான்? எரிகோவையே பூட்டிட்டான். இவங்க அது வழியே தான் போய் ஆகணும். பூட்டி நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு தடை போட்டுட்டான். இப்போ எரிகோவை வேறு வழியே இல்லை, அதை மேற்கொண்டு தான் போகணும். இப்போ 2 வேவுக்காரரை அனுப்புகிறார் யோசுவா. அவங்க 2 பேரும் நேராக யார் வீட்டுக்கு போனாங்க? இந்த ராகாப் வீட்டுக்கு தான் போனாங்க. ராகாப் வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க போவாங்க அந்த காலத்தில்? ஏன்னா அவன் செய்த வேலை. ஒரு ஹோட்டல் திறந்துருந்தால் யாருன்னா வருவாங்க, ஹோட்டலில் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதானே ஹோட்டலு. வீட்டில் வந்து சோறு கேட்பாங்களா? யாராவது கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 4 பேர் வந்து போகிற ஒரு வீடாக அவளுடைய வீடு இருந்துச்சு. ஆனால் இந்த 2 பேரும் வந்த நோக்கம் என்ன? எரிகோவை வேவு பார்க்கும்படியாய் வந்தார்கள். அப்போது அந்த ராகாப் என்ன செய்தால் தெரியுமா? அந்த 2 பேரையும் தன் வீட்டுக்குள்ளே வைத்து, ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 2 பேர் எங்கே போயிருக்கிறாங்க? ராகாப் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. 2 பேர் போய் கூட்டிகிட்டு பிடிச்சிட்டு வாங்கன்னு எரிகோ ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எரிகோ ராஜாவின் கையில் இந்த 2 பேர் போனாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? 2 பேரும் கொல்லப்படுவாங்க. ஆனால் இந்த ராகாப் என்ன செய்தா தெரியுமா? அவளுக்கு தெரியும் இந்த எரிகோ பட்டணம் சுட்டெரிக்கப்பட போகிறது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். நான் வாழ்கிறது பாவமான இடம், நான் வாழ்கிறது ஒரு அசுத்தமான வாழ்க்கை. ஆனால் நான் இப்பொழுது செய்ய வேண்டியது ஒரு நீதியான கிரியை. என்ன செய்யணும்? அந்த 2 வேவுக்காரரை ஒளித்து வைத்து விட்டு ராஜாவின் ஆட்கள் வந்தபோது அந்த 2 பேரும் போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 2 பேரையும் காப்பாற்றுகிறாள். பிறகு அந்த 2 பேரும் சொல்றாங்க, அந்த 2 பேர்கிட்ட இவ சொல்றா, நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த எரிகோவை பிடிச்சிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய தேவன் பெரியவர்னு எங்களுக்கு தெரியும். அவருடைய கீர்த்தி மகிமையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் எனக்கு உங்கள் ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுன்றான். ஆமேன்னு சொல்லுங்கங்க. அவளை வந்து உலகத்தில் அவளுக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்து அவளை பழி சொல்கிற உலகத்தில், பேர் சொல்கிற உலகத்தில் அவள் சொல்கிற எனக்கு விசுவாசம் இருக்குது உங்கள் ஆண்டவர் மேலே, உங்கள் தேவன் மேலே எனக்கு விசுவாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடணும் அவங்க நல்லவங்கன்னு சொல்லி இல்லை. எப்பவுமே உள்ளத்தை பார்க்குற ஒரு ஆண்டவர், முகத்தை பார்க்குறவங்க மனுஷன். நம்ம பார்க்குற ஆளெல்லாம் நல்லவங்கன்னு எப்படி தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. உள்ளத்தில் தான் தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அவள் வாழ்ந்த வாழ்க்கை என்னவோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் அவள் என்ன சொல்கிறா அந்த 2 வேவுக்காரர்கிட்ட? அது உங்கள் தேவன் ரொம்ப பெரியவர், உங்கள் தேவன் மகிமையானவர், எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீங்கள் இந்த எரிகோவை என்ன செய்வீங்க? பிடித்து கொண்டு போயிடுவீங்க. அந்த நாளில் என்னையும் குடும்பத்தாரை என்ன செய்யுங்க? காப்பாற்றுங்க. அப்போ அந்த 2 வேவுக்காரர் சொல்கிறாங்க, அவர்கள் ஒரு சிவப்பு கயிறை கொடுத்து இந்த ஜன்னல் வழியாக கட்டி வை. இந்த எரிகோக்குள்ளே வரும்பொழுது உன் வீட்டை தவிர மற்ற எல்லா வீட்டையும் என்ன செய்வோம்? சுட்டெரிப்போம்.
அப்படின்னு அவங்க இந்த வேவுக்கார சொல்லிட்டு போகிறாங்க. அவள் விசுவாசமாக அந்த சிவப்பு கயிறங்க கட்டி வைக்கிறாள். தெரியும் எப்படி இருந்தாலும் எரிகோக்குள் யார் வருவா? இந்த இஸ்ரவேல் மக்கள் வருவார்கள், வந்து இந்த எரிகோவை சுட்டெரிப்பார்கள். நான் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் காப்பாற்றப்பட வேண்டும். அவங்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள், அவங்களோடு நான் சேர விரும்பலை. அவர்களெல்லாம் அழிக்கப்பட போகிறவர்கள், அவங்களோடு சேர்ந்து நான் அழிய விரும்பலை. நான் வாழ விரும்புகிறேன், நான் காப்பாற்றப்பட விரும்புகிறேன்னு சொல்லி என்ன பண்ணா, அந்த சிவப்பு கயிறு அந்த ஜன்னலில் கட்டி வைத்து அவளை பத்திரமா இறக்கி விட்டு ஒரு ஆலோசனையும் சொல்கிறா, போய் மலையில் ஒளிஞ்சிக்கோங்க, அப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா போங்க. அந்த 2 வேவுக்காரர் போய் சொல்கிறாங்க யோசுவாவுக்கிட்ட, அங்கே ஒரு ராகாப் என்னும் ஒரு வேசியை கண்டோம், அவள் குடும்பத்தை மாத்திரம் நம்ம காப்பாற்றி ஆகணும். அப்போ யோசுவா சொல்கிறார் யுத்த வீரர்கிட்டலாம், நீங்கள் ஒரு வீட்டை பாருங்கள், அந்த வீட்டின் ஜன்னலில் ஒரு சிவப்பு கயிறு தொங்கி கொண்டிருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே மாத்திரம் போகாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்ன ரகசியம்? அவள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவ தான், ஆனால் அதை விட ஒரு மோசமான பாவம் ஒன்று இருக்குது, கீழ்ப்படியாமை. அந்த பாவத்தில் போய் நான் செத்துடக்கூடாது. ஒருவேளை இந்த பாவத்தில் என்ன உயிர்ப்பிக்க தேவன் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க தேவன் வல்லவர். ஆனால் கீழ்ப்படியாமை என்னும் பாவம் என்னை சேதமாக்கும். அங்க வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க, கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தால் அவ குடும்பத்தில் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் நம்பி வந்தாங்க எல்லாரும் உயிர் பிழைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவள் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். எங்க குடியிருந்தாளா? ஆமா, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வாசிக்கலாமா அந்த புத்தகத்தை, அந்த வசனத்தை பாருங்க. எப்படி நம்ம நினைக்கிறோம், இவன் பாவி அவன் பாவி, இவன் சரியில்லை இவன் சரியில்லை. ஆனால் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம கீழ்ப்படியாதவர்களாக இருந்துட்டு 6ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிங்க. யோசுவா 6. சீக்கிரம் வாசிங்க. அக்காலத்திலே இல்ல, யோசுவா 6:23. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். 25 வசனம் வாசிங்க. எரிகோவையும் வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். எல்லாம் சொல்லுங்க, உயிரோடு வைத்தான். எப்படி உயிரோடு காக்கப்பட்டால்? நம்மள தானே சொல்லியிருக்கணும், ஐயோ அவளை இந்த ஊர்ல முதல்ல சாவடிக்கணும், அவளை சாவடிங்க பிரதர். நம்ம சொல்லுவோம், ஏன்னா நம்மளாம் ரொம்ப நல்லவங்க பாருங்க. என்னங்க, நம்மளாம் ரொம்ப நல்லவங்க எல்லாத்துலேயுமே. நம்ம என்ன செய்வோம், அவளை முதல்ல சாவடிக்கணும், அவளை முதல்ல கொல்லணும். ஆனால் வேதம் சொல்லுது அவள் உயிரோடே காக்கப்பட்டாள். ஒரே விஷயம்தான், என்னது? அவள் சேராத ஒரு இடம், என்னது? கீழ்ப்படியாதவர்கள். எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் கூட போய் கீழ்ப்படியாதவர்களோடே போய் சேராதீங்க. நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணேன், நீ நல்லவன் தான்பா, ஆனால் நீ இருக்கிற இடம் சரியில்லையே. நீ ரொம்ப நல்லவன், யோனத்தான் ரொம்ப நல்லவன், அவனு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் ஸ்நேகம் தாவீதோடு இருந்தாலும் அவன் வாசஸ்தலம் சவுலோடு இருந்தது. ஆனால் தான் அவன் என்ன செய்தானா, தகப்பனோடே அவனும் செத்து போனான். யோனத்தான் நல்லவன், ஸ்நேகம் யாரோடு? தாவீதோடு. ஆனால் உறவு சவுலோடு. உன் ஸ்நேக ஆண்டோரோட இருந்துட்டு உறவு உலகத்தோட இருந்தால் என்ன பிரயோஜனம்? யோனத்தான் மாதிரி அனாதே சாகணும், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நல்லவன் யோனத்தான், ஒரு தப்பும் செய்யாதவன், அநியாயமாக செத்து போனான். நீ எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? சுயநீதியை பெருசாக பேசாதீங்க, மாம்ச சிந்தி அதிகமாக போட்டு நிரப்பி வச்சுக்காதீங்க. அப்புறம் திருவசனத்துக்கு கீழ்ப்படிங்க, சொன்ன கீழ்ப்படிங்க. ஆண்டவர் ஊழியக்கார மூலமா என்ன சொல்றாரோ அதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிய மாட்டேன்னு போனால் ஆண்டவர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார், விட்டுருவார், அவ்வளோதான். அதுக்கு ஒரு முடிவு இருக்கும், அதன்படி தான் எல்லாம் நடக்கும். புரியுதா நான் சொல்றது? அவள்
இந்நாள் வரைக்கும் வாசிங்க இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எங்க இருந்தவ எங்க இருக்கிறா? எரிகோவில் இருந்தவள் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள் இருக்கிறாள். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. அவள் வேசின்றதுனால அவளை தேவன் அவளை அற்பமா என்ன அவள் கீழ்ப்படியாதவர்களோட சேராது இருந்தா பாருங்க, அதுதான் அவளுக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறுச்சு. அதான் முக்கியம். ஆகையினால தான் ஒருத்தர் சொல்றேன் பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, என்னதுங்க? நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா என்ன நடக்குது சொல்லுங்க, என்ன நடக்குது? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஆண்டவரே நாள் அப்படிதான் சொல்லுவோம். ஆண்டவரே அவன் சொன்னா கூட, ஆண்டவரே நமக்கு வேற வேலை இல்லையா? அந்த அளவுக்கு தைரியம் உள்ள ஆட்கள் தான் இப்ப இருக்கிறவங்க. என்னங்க, இப்ப இருக்கிற ஆட்களோடலாம் பேசி பாருங்க, பயங்கர தத்துவ ஞானிகளா இருக்கிறாங்க இப்ப இருக்கிற பசங்கள்லாம். தத்துவம்லாம் வேலைக்கு ஆகாது. தத்துவம் சொன்னவங்க கதையெல்லாம் படிச்சு பாருங்க, கடைசியில் ரொம்ப வேதனையாக செத்தாயிங்க, தத்துவம் பேசியே செத்தாயிங்க. நிறைய பேருக்கு தத்துவம் தான் பிடிச்சிருக்கு. இப்போ சாக்ரட்டிஸ் தத்துவத்தை பேசிக்கிட்டு, அப்புறம் இன்னும் யாரா இருக்கா? சாக்ரட்டிஸு, இன்னும் நிறைய தத்துவ ஞானிகளாக இருக்கிறாங்க பாருங்க. அவங்க தத்துவத்தெல்லாம் பேசி 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 கடைசியில் ஒன்றுக்கு உதவாத போயிடுறான் இவன். ஆண்டருடைய வார்த்தை கேளுப்பா, ஆண்டருடைய வார்த்தை தான் ஜீவன். அவன் பேசினவெல்லாம் கடைசியில் அவன் முடிவை அவனே பரிதாபமாக தேடிக்கிட்டான். அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை 4 கதையை எடுத்து விட்டான், அதை நம்ம நம்பிடுறோம். தத்துவம் பெருசு கிடையாது, அது ஒன்றும் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. சும்மா ஏதோ கேட்டுக்கலாம், ரசிச்சுக்கலாம், அவ்வளவுதான். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து அதற்கென்று இடறிடுவாங்க. லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவலே இருக்காது. இன்னொரு வாசிங்க அந்த வசனத்தை. அவைகள் ஆகையால், மறுபடியும் ஃபுல்லா வாசிங்க. ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்ட என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிருக்கு? படிச்சிருக்கீங்களா? ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவதை நீங்க என்ன செய்யணும்? வசனத்தோடு ஆதாரத்தோடு அவ சொல்றதை நீங்க நம்பணும். அப்படி நம்பலன்னா அதற்கே நீதியான தண்டனை இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. இப்போ சகரியா, லூக்கா 1 அதிகாரம் நீங்க வீட்டில் போய் பாசிங்க. அவன் பலிபீடத்தில் போயிட்டு பலி செலுத்திட்டு இருக்கும்போது கேப்ரியல் என்னும் தேவதூதன் நின்று சொல்கிறான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பேரிடு. அவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இருப்பான், அவன் இயேசுக்கு முன் நடப்பான், அவன் கர்த்தருக்கு முன் பெரியவனாக இருப்பான்லாம் சொல்கிறான். சொன்னதை கேட்டுட்டு இவன் என்ன சொல்லியிருக்கணும்? சகரியா, கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சொன்ன என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவன் சொல்கிறான், நானும் கிழவன், என் மனைவியும் கிழவி. அதை கேட்டார் ஆண்டவர்? சில நேரம் ஆண்டவர் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற. ஆண்டவர் நடக்கும்னா அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் இது சரியில்லையே, இது அப்படி இருக்குமே, அதெல்லாம் உன் ஆண்டவர் கேட்கல. உங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரோ அதை உன் உள்ளத்தில் எழுது. அதை விட்டுட்டு நீ ஒரு வியாக்கியானம் பண்ணாத, நீ ஒரு வியாக்கியானம் சொல்லாத. அதை ஆண்டவர் கேட்கவே கிடையாது. அது கேட்காம நம்ம பாட்டு சொல்லிட்டு இருக்கிறது. இவன் சொல்றான், நானும் கிழவன், என் மனைவியும் கிழவியுமா இருக்கிறாளே. அப்படியா? நான் சொல்றது நடக்கும், ஆனா நடக்கிறவ நீ ஊமையா இருப்பேன்ட்டான். அதுல இருந்து வாயை திறக்க முடியல அவனால. கடைசியில் அவங்க மனைவியும் கர்ப்பமாகி பிள்ளையும் பிறந்தாச்சு. எல்லாம் சொல்றாங்க சகரியான்னு பேர் வைக்கலான்னு. அவன் மனைவி சொல்றா யோவான்னு பேர் வைக்கணும். பரவாயில்ல, அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவன் ஒரு பேப்பரை வாங்கி எழுதுறான், இவன் எழுதி கொடுக்குறான், யோவான் என்று பேரிடுங்கள்னு. வாய் அப்போ தான் திறக்கிறான். சில நேரங்களில் நீதியான தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க என்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு. கிடையவே கிடையாது. நீ எந்த சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும் அங்கேயும் உன் கரம் என்னை எட்டி பிடிக்கும்.
எங்கேயும் நான் எனக்கு எதுவுமே உலகத்தில் மறைவிடமே கிடையாது. ஆண்டவருக்கு இந்த உலகம் இந்த ஒரு ரூம் மாதிரி தான். எப்படி நம்ம 2 கண்கள் இந்த ரூமில் எல்லாம் பார்க்குறோமோ, அவர் உலகம் பார்த்தையும் பார்த்துருவார். அவருடைய கண்கள் பரிபூரணமானது. 7 கண்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியை அவருடைய கண்களால் ஒரு சின்ன இடத்த பார்க்குற மாதிரி பார்த்துருவார் எல்லா மனுஷரையும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த ராகாப் அவ எவ்வளோ ஒரு சாட்சியா நிற்கிறா பாருங்க. அவன் மற்றவங்க பார்வையெல்லாம் அவன் சொல்றது யாரும் கேட்க மாட்டான். ஏன்னா அவள் செய்த வேலை அந்த மாதிரி. ஆனால் அவளுக்கும் ஒரு நல்ல தெளிந்த புத்தி இருந்தது பாருங்க. நான் போய் அவங்களோட சேரக்கூடாத கூட்டத்தோட போய் சேராதீங்க. நிறைய பேர் கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க உலகத்தில். போய் சேர்ந்து நீங்களும் கீழ்ப்படியாதவங்களோட கூட நீங்களும் சேதமாயிடக்கூடாது. எரிகோ பட்டணத்தில் ஒருத்தன் கூட உயிரோடு இல்லை. ஒருவேளை ராகாப் மட்டும் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால்னா அவள் குடும்பமும் போயிருக்கும். ஆனால் இங்கே வேதம் சொல்ல அவள் இங்கே உயிரோடு இருக்கிறாள். அவள் இஸ்ரேல் மக்களை குடியிருக்கிறாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:11 வாசிங்க. ஆகையால் அந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க கடவோம். சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். கீழ்ப்படியாதவங்கள போகாதீங்க. தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க. அது எவ்வளவு கடினமான காரியம் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னார், அவ்வளவுதான். தேவன் சொல்லிட்டார், நான் கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? அவருடைய இளைப்பாறுதல் எனக்கு இடம் தரமாட்டார். அதே நீங்க எபேசியர் 5:6 வாசித்து பாருங்க. எபேசியர் 5:6 என்ன சொல்லுகிறது? ரொம்ப தெளிவாங்க வேதம் சொல்லிட்டு பாருங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பிரசங்கம் கேட்ட உங்களை சொல்றேன். வீண் வார்த்தைகளினாலே உங்களை மோசம் போக்காதபடிக்கு. நீ எல்லாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாத. எல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம உலகத்தை அசைக்கலாம், உலகத்தை அது பண்ணலாம். வீண் வார்த்தைகள் உங்களை நல்ல விசுவாச வாழ்க்கையை விட்டு உங்களை கொண்டு போய் வழி விலகி செய்கிற வீண் வார்த்தைகள். இன்னைக்கு சபையெல்லாம் அப்படிதான் ஆச்சு. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. இன்னைக்கு சபைனா நான்லாம் என்னுடைய சிறு பிரயாரத்துலேருந்தே நான் சபையில் வளர்ந்த ஆளா சொல்கிறேன். அந்த காலங்களில் இருந்த சபைகள்லாம் தெய்வீக பக்திக்குரிய அடையாளங்களோடு இருந்தது. இப்போ இருக்கிற சபைகளெல்லாம் பாருங்கள், எல்லாம் மார்டினேஷன் சர்ச்சாக மாறுது. உள்ளே பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள் இப்போ சபைகளில் பார்த்தீங்களா? ஆராதனையில் கர்த்தரை பாட வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பாட்டு பாடுறாங்க? சினிமா பாடல்களை. அதுக்கு நம்ம விசுவாசிகள் வர நல்லா கையை தட்டி ரசிக்கிறாங்க. அடாடாடாடா. எந்த இடத்துல என்ன சொல்லணும், என்ன பேசணும், அந்த இடத்திற்கான மரியாதை என்ன? ஏன் தேவன் அங்கே நிறுத்தி இருக்கிறாரு? எதற்காக? அவர்களெல்லாம் சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க சொல்லி பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் போயான்னுவாங்க. அவங்களுக்கு இந்த பைபிள் நல்லா தெரியும். அவர்கள் என்ன செய்யறாங்க? அதற்கென்று இடறுகிறார்கள். நீங்க என்ன செய்யணும்? அப்படி இடறி போகக்கூடாது. வீண் வார்த்தைகளினாலே. ஒருத்தர் சொல்றாரு, என்ன நீங்க பரலோகம் போனீங்கன்னா என் பேரையே சொல்லுங்க, நானே சொன்னேன்னு சொல்லுங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளா நீ உன் பேரை போய் அங்கே சொல்றதுக்கு? நான் போய் அங்கே பார்க்க போறவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன குறித்து என்ன சொல்றாரோ அதை தான் நாங்கள் கேட்க முடியும். இப்போ நீங்களாம் போய் என் பேரை பரலோகத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல நீ வா, உன் கதையை நான் சொல்கிறேன்னு வேறு, அவன் கதையை அப்புறம் சொல்கிறேன்னு வேறு. ஆண்டவர் சொல்வார், முதல்ல நீ வா, உன் கதையை நான் சொல்கிறேன், அப்புறம் அவன் கதையை நான் சொல்கிறேன். அவன் கதை எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியாதவர்களோட சேரக்கூடாது. மாம்ச சிந்தையை எடுத்துடணும், ஆவின் சிந்தையை தரித்து கொள்ளணும். முறுமுறுக்க கூடாது. தேவன் எது சொன்னாலும் அது என் வாழ்க்கையில் உண்மையாகவே இருக்கும்.
நன்றாய் ஓடினீர்களே. பவுல் எழுதுறார், என்ன சொல்றாரு? நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார்? நல்லா இருந்த சபையாச்சே நீங்க, நல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தீங்களே, இப்ப பார்த்தா உங்க நிலைமையே மாறி போச்சே. இப்போ ஜனங்களை எதை விரும்புறாங்க? போனா நல்லா இருக்கணும் பிரதர், அங்க சும்மா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். சர்ச்சில் போயிட்டு என்ன என்ஜாய் பண்றது? அங்க போய் நம்ம உடைக்கப்படணும், உருவாக்கப்படணும். அந்த இடத்துல நான் என்னை மறுரூபப்படுத்தணும், நான் இன்னும் என்னை வளர்வதற்குரிய ஆயத்தம் உள்ளவனா என்னை மாற்றணும், தேவனுடைய சத்தம் எனக்குள்ள தொனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தத்தை என் காதுல கேட்கணும், புதிய புதிய தரிசனங்களுடையவனா மாறணும், என் எதிர்காலத்தை குறித்து பிரகாசமான நம்பிக்கையுள்ளவனா நான் ஜொலிக்கணும். அதற்காக தான் தேவன் என்னை கொண்டு வருகிறார். ஆமென். சும்மா வந்து பொழுது போக்குறதுக்காகவும் நிறைய சர்ச்சு இப்போ லவ்வர்ஸ் பார்க்காவே ஆகிப்போச்சு. தெரியுமா உங்களுக்கு? நீ அங்கே வந்துரு அந்த சர்ச்சுக்கு, இத்தனை சீட்டில் நான் உட்காந்துருப்பேன், பக்கத்தில் ஒரு பைபிளை போட்டு வைக்கிறேன், காதலிக்கு இடம் போகிறதுக்கு எதை போட்டு வைக்கிறது? எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு நினைக்காதீங்க, நாங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை, நடக்கிறத சொல்கிறேன். அவங்க பாஸ் என்னமோ இப்போ நல்லதாக பாட்டு பாடிக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு நல்ல வசம் சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்க போகிற நோக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வாலிபன் சொல்கிறான், நான்லாம் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன், என் ஆள் அந்த சர்ச்சுக்கு தான் வரும், நான் அங்கே தான் போவேன். என் ஆள் அந்த சர்ச்சுக்கு வருது, நான் அங்கே தான் போவேன். என் ஆள் வெயிட் பண்ணுது, கண்ணு தேடுது, என் ஆள் வந்துட்டாரா, என் ஆள் வந்துட்டாளா? அவ்வளோ கூடுதல் கண்டுபிடிக்கிறான் பாருங்க ஆளை. அதனால தான் இந்த மாதிரி சர்ச்சுக்கெலாம் வரமாட்டாங்க. இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் அவனுங்களை. நம்ம அங்கே கண்டே பிடிக்க முடியாது அவனுங்களை. என்ன செய்வான்? தலையை கவுந்து போட்டுக்கிட்டே இருப்பான், வசனத்தை கேட்க மாட்டான், பிரசங்கத்தை கேட்க மாட்டான், பாட மாட்டான். மைண்டெல்லாம் எங்கே இருக்குது? அவன் ஆளு மேலே இருக்குது. உண்மை சொல்கிறேங்க, உண்மை. இன்னைக்கு சபையெல்லாம் அப்படி மாறி போச்சு. இன்னும் பெருசு பெருசாக கட்டிட்டு இருக்கிறாங்க வசதியா. நல்ல பெரிய பார்க்கு கட்டுற மாதிரி சபையும் பெருசு பெருசாக கட்டி, வாங்க வாங்க வசதியான உங்களுக்காகவே எல்லாவற்றையும் மேலே கடைசி சீட்டுக்கு போயிடுவோம், ஃப்ரண்ட்ல வந்துடாத, ஒப்பு கொடுப்போம். இந்த ராகாப்பை போல கீழ்ப்படியாதவர்களும் அவளுக்கு தெரியும், இவங்கெல்லாம் கீழ்ப்படியில, இவங்கெல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. நான் கீழ்ப்படியணும், நான் காப்பாற்றப்படணும். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, எங்கள் மனதை ஒப்பு கொடுத்து, எந்த மயக்கத்துக்கும் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் தேவ சத்தியத்துக்கு எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை காத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.